செக்ரட்டரியா வணக்கம் வணக்கம். என்னையா அது தொழிற்சங்க நிர்வாகி எல்லாம் இங்க வந்துட்டீங்க? தலைவரை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்க. உங்க தலைவர் தான் எங்க வக்கீல் எனக்கு நல்லா தெரியும். ஆனா வக்கீலுக்கு உண்டான காரியங்களை பாக்குறதுக்கு மட்டும்தான் இந்த வீடுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இது ரொம்ப முக்கியமான விஷயம்ங்க. இப்படி வாங்க மாமா. செக்ரட்டரியா விஷயம் இதுதான். நம்ம ஐயாவோட தயவாலதான் எங்க தொழிலாளர்களுக்கு எல்லாம் காலனி கட்டி கொடுத்துருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும்ல? தெரியும். அந்த காலனியில நம்ம ஐயாவோட செலவெடுப்போட நடத்தணும்ன்றது எங்க தொழிலாளர்களோட ஏகோபித்த விருப்பம். யோ, இந்த செலவைக்கிற சங்கதி ஐயா காதுல விழுந்துச்சு, தலைவர் பதவியே வேறான்ட்டு போயிடுவாரு. அவர் அப்படித்தான் சொல்லுவாருங்கிறது எங்களுக்கும் தெரியும். எங்க நன்றியை காட்டுவாங்களா? நாலு வேற இல்லைங்கயா. புத்தாண்டு தினத்தன்னைக்கு எப்படியாவது செலவெடுப்போட நடத்தி ஆகணும். இன்னைக்கு என்ன நம்மளாலும் சரி, தலைவர்கிட்ட இதை பத்தி பேசி ஒரு முடிவு தெரியாம நாங்க போக போறது இல்ல. ஆமா, ஐயாவை இன்னைக்கு பார்க்கவே முடியாதியா. சினிமா நடிகை கொலையை பத்தி தெரியும்ல? அதான் ஊரே பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்க. அந்த கேஸ்ல அரஸ்டான அப்பாவி ஆட்களை வெளியில கொண்டு வர்றதுக்காக வேண்டி ஐயா கோர்ட்டுக்கு போயிருக்காரியா? ஆமா, அந்த நடிகர் கொலை வழக்கு விஷயமா ஏதாவது துப்பு கிடைச்சதா? சார், கொலை நடந்த நேரத்துல ஒரு புல்லட் கிடைச்சது. அதை எக்ஸ்பர்ட் கிட்ட கொடுத்தேன். என்ன சொன்னாங்க? அந்த புல்லட் சைஸ்க்கு இந்தியாவிலேயே துப்பாக்கி இல்லங்கறாங்க. சோ அந்த துப்பாக்கி நிச்சயமா வெளிநாட்டு தான் இருக்கணும். எஸ் சார். அந்த துப்பாக்கி அவங்க கையில இருக்கோ அவன் தான் இந்த கொலையை செஞ்சு இருக்கணும். Yes. இல்ல இந்த கொலையில சம்பந்தப்பட்டவங்க இருக்கணும். யூ ஆர் ரைட் சார். அந்த துப்பாக்கி கிடைக்கிற வரைக்கும் இந்த சினிமாக்காரல ஒருத்தர் வெளியே விடாத. இந்த சினிமா குரூப்பை உடனே ரிலீஸ் பண்ண கோர்ட்ல நான் ஆர்டர் வாங்கியிருக்கேன். இந்தாங்க பெயில் ஆர்டர். ஏன் சார், இந்த ஊர்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட் எடுக்கிற எல்லா கேஸுக்கும் எதிர்த்தே ஆஜராகிறதுன்னு சபதமே எடுத்துட்டீங்களா? அப்படி ஒண்ணு இல்லையே. சட்டப்படி நியாயப்படியும் ஜெயிக்க முடியுங்கிற கேசத்தானே எடுத்துக்கிறேன். ஆமா, சட்டத்தையும் நியாயத்தையும் பேசித்தான் நீங்க ஜெயிக்கிறீங்க போல இருக்கு. அடவாங்க சார். கொஞ்சம் இல்லைங்க சார். என்னமோ எட குத்தல ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறீங்களே. நான் எப்படித்தான் ஜெயிக்கிறதா சார் நினைக்கிறீங்க? இந்த பொண்ணு யார் சார்? உங்க கூட பிறந்த அக்கா பொண்ணு தானே? ஆமா. நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற முறை பொண்ணு தானே? ஆமா. நீங்க எல்லா துறையிலையும் ஜெயிக்கணும், புகழ் அடையணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கத்தானே செய்யும். கண்டிப்பா. அதனாலதான் எங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ரகசியத்தெல்லாம் உங்ககிட்ட சொல்லிடுறேன். நீங்க ஈஸியா வின் பண்ணிடுறீங்க. எஸ்பி சார், நீங்க பத்திரிகையை படிக்கிறதே நினைக்கிறேன். படிக்கிற அளவுக்கு அதுல என்ன இருக்கு? நூத்துக்கணக்கான ஏக்கர்ல கஞ்சா செடியில பயிரிட்டு கோடிக்கணக்கான ரூபாயில கொள்ளையடிக்கிறதா பத்திரிகையில செய்தி போட்டிருக்கு. அதை பார்த்ததுக்கு பிறகுதான் உங்க டிபார்ட்மெண்ட் அங்க போய் நடவடிக்கை எடுத்திருக்கு. நிலைமை இப்படி இருக்க உங்க டிபார்ட்மெண்ட் ரகசியங்களை இவ சொல்லித்தான் நான் ஜெயிக்கிறதா சொல்றீங்களே, அது எவ்வளவு பெரிய பைத்தியக்காரத்தனம். அதை சுட்டி காட்டத்தான் உங்களுக்கு உதாரணத்தை சொன்னேன். இது மாதிரி இன்னும் எவ்வளவு இருக்கு. அது போகட்டும், நான் ஓரளவுக்கு வசதியானவன் உங்களுக்கு தெரியும்ல? ஓரளவுக்கா? நீங்களே பெரும்பணக்காரரு, ரத்னா உங்களை விட பெரும்பணக்காரியாச்சே. அப்படிப்பட்டவ தானும் வாழ்க்கையில ஒரு சாதனையை பண்ணணுங்கிறதுக்காகத்தான் உங்க டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்திருக்கிறத தவிர வருமானத்துக்கோ இல்ல இங்க இருக்கிறத அங்கே சொல்லி லஞ்சம் வாங்குறதுக்கோ அல்ல. இதை இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது உங்க உத்தியோகத்துக்கு தகுந்தபடி தரமா பேச கத்துக்குங்க. முருகா, இன்னும் 5 நிமிஷத்துல அவங்கள ரிலீஸ் பண்ணல கண்டம் தாத்து கோர்ட்ல போடுவேன். தூரசம்ஹாரா. டிஎஸ்பி கம்மிங். அவன் சொல்லிட்டு போனது உங்க காதுல விழ கதவுடியா? பாண்டியனாலே தகராறுதான்யா. சார், ஆமா, அவன் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு போயிட்டாரு. நீ என்ன சொல்ல போற? ஒண்ணு இல்ல சார், ஒரு சின்ன விளக்கம். சொல்லு. இந்த டிபார்ட்மெண்ட் ரகசியங்கள் எல்லாம் நான் சொல்றதா நீங்க மாமா கிட்ட. சாரிமா, சாரி, ஏதோ மூட்ல என்ன வளரிட்டேன். அதை பத்தி நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அம்மா, சங்கர் என் இதயத்துல நான் எங்க வச்சிருக்கேன் தெரியுமா? இஸ் a brilliant lawyer. ஆனா இந்த ஏழை, இலவசம், தொழிலாளி, தலைமை இதெல்லாம் அவருக்கு தேவையா? நான் சொல்ற ஒரு 6 மாசம் அவர் கேட்கட்டான். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல லாபிஸ்ட் போஸ்ட் வாங்கி தரமா? தேங்க்யூ சார். சார், நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லுமா. நான் இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறது அவர் கொஞ்சம் கூட பிடிக்கல. நான் எப்ப இந்த உத்தியோகத்தை விடுவேனோ அப்பதான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவர் தனி வீட்டுல தான் இருக்காரு. வேணும்னா அவர்கிட்ட சொல்லி நான் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். ஐயோ வேண்டாம் சார், அவர் மனசுல என்ன இருக்குங்கறத நான் சொன்னேன். ஓகே ஓகே. சார், இன்னொரு விஷயம். சொல்லுமா. அந்த நந்தினிக்கும் ராஜாங்கத்துக்கும் தொடர்பு இருக்கிறதா பேப்பர்ல நியூஸ் வந்திருக்கு. ராஜாங்க அவனை பத்தி நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். பேப்பர்ல என்னமா நியூஸ் போட்டிருக்காங்க? ஆமா சார், அவங்க 2 பேரும் அடிக்கடி வெளிநாட்டுக்கு போறாங்க. எக்ஸ்பர்ட் ரிப்போர்ட்ல அந்த துப்பாக்கி கூட வெளிநாட்டு துப்பாக்கி தான் சொல்லிருக்காங்க. அதனால ராஜாங்கத்தை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு வந்து அவனுக்கு டெல்லி வரைக்கும் செல்வாக்கு இருக்கதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாம அவனை அரெஸ்ட் பண்ணி நாம கேஸ ப்ரூவ் பண்ணிட்டோம்னா சரி, முடியலன்னு வச்சுக்க அவன் நம்ம பேர்ல மான நஷ்ட வழக்கு போட்டான்னா நாம எல்லாருமே வில்லங்கத்துல மாட்டிக்க வேண்டியதுதான். அதனால நான் என்ன சொல்றேன், ராஜாங்கத்தை அரெஸ்ட் பண்றதை விட திடீர்னு அவன் வீட்டுக்குள்ள புகுந்து செக்அப் பண்ணி துப்பாக்கி இருந்து நீ எடுத்துட்டே வச்சுக்க, அப்புறம் எதை வேணாலும் செய்யறானே.
ஐயா மெயின் ரோட்ல இருந்து 100 கிலோமீட்டர் வந்துட்டோம். மண் ரோடு கூட கிடையாது. இப்படி பாறையும் கல்லு முள்ளுமா இருக்கு. இல்ல வண்டி ஓட்டினா என்ன ஆகுறது? ஏப்பா மனித சஞ்சாரமே இல்லாத இடம்னா ரோடு போட்டு வச்சிருப்பாங்களா? நீ வக்கனையா பேசாத. நீ வழிய மறந்துட்ட. அது நீ முழிக்கிற முடியல தெரியுது. அது மட்டும் நீ என்கிட்ட சொல்லாத. இங்க இருக்கிற ஒவ்வொரு கல்லும் மரமும் செடியும் கொடி எனக்கு மனப்பாடம். ஆப்டராலியன் டிரைவர் என்கிட்ட எடுத்து பேசிக்கிட்டு இருக்க நீ. மாதவா அவன் சொல்றபடி ஓட்டி தொலைடா. ஓட்டுறையா ஓட்டுறேன். ஆனா இந்த ஆள் நம்மள எங்கேயோ கொண்டு நிறுத்த போறான். அப்படி வா, நான் சொல்ற வரைக்கும் நீ நிப்பாட்டாத. ஓட்டு. ஓட்டுற வாணி. நான் ரொம்ப சீரியஸா சொல்றேன். இங்க நிப்பாட்டாத. கண்ணை மூடிட்டு ஓட்டு. யோ இறங்க கீழே. நான் இறங்கடா. அடி பல்லுக்கெல்லாம் உடைச்சு இறங்கல. என்ன கண்ணை மூடிட்டு கார் ஓட்டி போக சொன்னல. நீ வா வாங்க வா போ. அங்க பாரு அங்க பாரு. இப்ப நீ கண்ணை மூடிட்டு நடக்கல உன்னை உருட்டி விட்டுற. இருப்பா இருப்பா இருப்பா. நான் பார்த்து வச்ச இடத்துல ரோடு இருந்துச்சு. இருந்துச்சா? நகர்றா. அப்பா நீ பார்த்து வச்ச இடம் இது இல்ல. ரோடு மட்டும் இருந்துச்சுன்னா அதே இடம் தான். இவன் நம்மள கொன்னுட்டான்டா. ஐயா இந்த ஆள் சொன்ன வழியெல்லாம் காரை ஓட்டி பெட்ரோல் ஏகதேசம் தீந்து போச்சு. மலையை விட்டு இறங்குறது கூட பெட்ரோல் கிடையாது. இப்ப நம்ம எப்படி ஊர் போய் சேர்றது? அதோ யாரோ வர்றாங்களே. ஐயா இந்த காரை எப்படி இங்க கொண்டாந்தீங்க? ரோடே கிடையாது. இந்த மாங்கா மடையன் பேச்ச கேட்டுக்கிட்டு தெரியாதனமா இங்க வந்துட்டோம். சார் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோ? ஆமா. திரும்பி போறதுக்கு கொஞ்சம் பெட்ரோல் கிடைக்க வழி செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். பெட்ரோல் தானே. இப்படி லெப்ட்ல போய் ரைட்ல போனா. ஐயா இப்ப சொல்லுங்க. நீங்க நேரா போய் லெப்ட்ல திரும்பினாலே அங்க ஆதிவாசிங்க இருக்கிறாங்க. அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா குறுக்கு வழியா நடந்து போய் உங்களுக்கு பெட்ரோல் வாங்கி கொடுத்துருவாங்க. ரொம்ப நன்றி. இவங்க ஓடுறத பார்த்தா நம்மள பார்த்து பயப்படுற மாதிரி தெரியுதே. என்ன அங்க பாரு. ஐயா வாங்க வாங்க. நாங்க வழி தவறி வந்துட்டோம். உங்ககிட்ட சொன்னா பெட்ரோல் கிடைக்குன்னு ரேஞ்சர் சொன்னாரு. அதனாலதான் வந்தோம். பயப்படாதீங்க வாங்க. ஐயாவுக்கு தேனும் பாலும் பரா கொண்டு வந்து கொடுப்போம்ல. எனக்கு சாப்பிடுதாமே. இரியா வாயில தெரிக்கிறவருக்கு சாப்பிடுதாமே சாப்பிடுதாமே. உங்க எல்லாருக்கும் இவங்கதான் அம்மாவா? இல்ல சாமி, நாங்கெல்லாம் அண்ணன் தம்பிங்க. இது மூத்த அண்ணன், இது தங்கச்சி, கடைசி தங்கச்சி. இவருக்கு இது தங்கச்சியா? ஆமா சாமி, வயசு 13. வெறும் 13? ஆமா சாமி. 13 பக்கத்துல உட்காரு. என்ன சாப்பிடுற? கிழங்கு. அதுதான் வயசுக்கு மீறின சைஸ். என்ன கிழங்கு? அப்ப பழம் நல்லா இருக்குப்பா. இந்தா 2 சாப்பிடு. பணம் நின்றுதான் ஊருக்கு போக வேணாமா? பெட்ரோலுக்கு ஏற்பாடு பண்ணுங்கயா. ஆமா அத நான் மறந்துட்டேனே. ஐயா கொஞ்சம் பெட்ரோல் வேணுமே. என்ன கூட சாமி வாங்கி வர சொல்றேன். அண்ணே போய் வாங்கிட்டு வாங்க அண்ணே. அண்ணே பரபரப்பட போய் சீக்கிரமா வாங்கண்ணே. ஐயா வண்டி வண்டியாவா இருக்கு. இந்த ஆளு வேற வெத்தலாக போட்டு புளிச்சு துப்பிட்டான். வண்டி கழுவ தண்ணி எங்க கிடைக்கும்? சாமி இப்படி நேரா போய் இடத்தால திரும்பினா தண்ணி இருக்குமுங்க. கழி போட்டு வரலாமுங்க. Hey
என்னடி சத்தம் நின்னு போச்சு? கார் தானே பாடுச்சு, அதான் நின்னு போச்சு. பொடி காரா பாடுச்சு, பின்ன இன்ஜின். அடியே, நீங்க எல்லாரும் சேர்ந்து அவர்கிட்ட சொல்லுங்கடி. என்ன இன்ஜினை பாட வைக்கத்தா? யார் சொன்னாலும் பாட வைக்க மாட்டேன், நீ சொல்லணும். அது என் பக்கத்துல வந்து சொல்லணும். வா. பாட வைங்க. கண்டிப்பா. ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்து காரை சுத்தமா கழுவி கொடுக்கணும். சரி. அடியே, இப்படி தேய்ச்சா அந்த அழுக்கு போகாதடி. கல்ல எடுத்து கர கரான தேய்ச்சா போயிடுண்டி. எடடி கல்ல.
ஐயோ கையில என்ன கல்லா? கல்லுதான். கல்ல வச்சு தேய்ச்சி கார் பெயிண்ட்லாம் போச்சே. போகலாம் பாட்டு 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 போக. வா அங்கடி. ஆமா யார் அது? அது என் மாமன் என்ன கண்ணாலம் பண்ணிக்க அலையுது. அவனை நினைச்சுதான் மாமனே காமனேன்னு பாடிட்டு இருந்தியா? ஆஹா, அது பழைய பாட்டு, நாங்க பரம்பரையா பாடுறது. அத கண்டாலே எனக்கு பிடிக்காது. அப்புறம் ஏன் அவனை பார்த்து பயப்படுற? என் கூட பேசுற பார்த்தா அவனை அடிப்பானா? ஆஹா, அது ஒண்ணு அடிச்சு கொன்னுடுமே. ஐயோ, மறுபடியும் வருதே. அது இங்கதான் சுத்திட்டு இருக்கோம், நீ போயிடு. ஆமா, நீ எங்க தங்கி இருக்க? அங்கால. நான் வாரேன்.